Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்களும் நானும் அவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த ஜனத்திலே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்மோடு கூட சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய துதியை சொல்லி வரும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிற நாம் சில நிமிடங்கள் ஸ்தோத்திரிக்கலாம். இந்த ஸ்தோத்திர ஜபத்தினால் கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திர ஜபத்தினால் கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திர ஜபத்தை செய்ய 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 தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில கிருபையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லா வழிகளிலும் கர்த்தர் பலனை கொடுத்து நடத்தி வருகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களை நடத்தி வருகிற விதங்களை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயமானவரே, அற்புதமானவரே, உம்முடைய நாமம் எத்தனை பெரியது, உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் மகிமையுள்ளது ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவர், எங்களை ஆட்கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர், எங்களை நடத்தும்படிக்கு எங்கள் நடுவிலே வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆல்மேரோ கதாபிரி அந்தானா கஷந்துனி கரதா. அவியானவரே, நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே, உடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உடைய நாமமே சிறந்தது, உடைய நாமம் அதிசயமானது என்பதை அறிந்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, மகத்துவங்களின் தேவனே, உடைய நாமம் எத்தனை பெரியது ராஜா. உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய விதங்களை நினைக்கும் போது அவைகள் ஆச்சரியமாக இருக்கிறது தகப்பனே. ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்கு நடப்பித்து ஆசீர்வதிக்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். கிருபாசனபதியே, நீர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி.
உமக்கே ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்து உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கொஞ்ச நேரம் கிருபை மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலை வேளையில கொஞ்ச நேரம் கிருபை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டபடியினால் நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்பது, நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த கொஞ்ச நேரம் கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அது என்ன செய்யும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் என்று எழுதியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் காலத்திலே நியாயாதிபதிகள் வழியாக வழி நடத்தப்பட்டு வந்தார்கள். அப்படி வழி நடத்தப்பட்டு வந்த அந்த காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த காலை வேளையிலே வேதத்திலே இப்படியாய் வாசிக்கலாம். அந்த 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிரேசா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். பாருங்க, யாபீன் என்று சொல்லப்படுகிற
கானானருடைய ராஜாவின் கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விற்று போடப்பட்டார்கள். கர்த்தரின் பார்வைக்கு எப்பொழுதெல்லாம் பொல்லாப்பு செய்கிறோமோ ஒன்று கைவிடப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய நியதி. அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏகூத் என்பவனை நியாயாதிபதியாய் கொண்டிருந்த காலத்திலே அந்த ஏகூத் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்து அவன் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறான். அவனுடைய மரணத்திற்கு பிறகு ஜனங்கள் பொல்லாப்பை செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறார்கள். அந்த நாட்களிலே அந்த யாபீன் என்கிற ராஜாவுக்கு சிசேரா என்னும் ஒரு சேனாதிபதி இருக்கிறார். அந்த சேனாதிபதி 900 இருப்பு ரதங்களை கொண்டிருக்கிறார். பாருங்க, இருப்பு ரதங்கள், இரும்பினால் செய்யப்பட்ட ரதத்தை இந்த சிரேசா வைத்திருந்தார். இவன் யாபீனின் சேனாதிபதி, கானான் தேசத்தினுடைய ராஜாவுக்கு சேனாதிபதி. இவன் 900 இருப்பு ரதங்களை வைத்திருந்தார். 900 என்றால் 900. இந்த 900 இருப்பு ரதங்களை கொண்டிருந்த இவனை கண்டு ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் அக்காலத்திலே 4வது வசனம், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்படுத்தப்பட்ட லபிதோத்தின் மனைவியாயிருந்த தெபோராள் அங்கே தீர்க்கதரிசியாக இருந்து ஜனங்களை வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். 5வது வசனம், அவள் எப்பிராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்துவேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரில் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவை அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீகோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். இந்த பாராக்குக்கு ஏற்கனவே கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை யாபீன் ராஜாவுக்கும் அவன் சேனாதிபதியாகிய சிசேராவுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக. ஆனால் இந்த பாராக்
போவதை, அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் அமைதியாய் இருந்திருக்கிறான் போல. ஆனால் தெபோராள் சும்மா இருக்கவில்லை. தெபோராள் பாராக்கை உசிப்பி விடுகிறார். நல்லாக கவனிக்கவும், இந்த நாட்களிலே வீணான காரியங்களை செய்து வாலிபர்களை சிறைப்படுத்தி சட்டவிரோதமான இல்லீகல் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யும்படி வாலிபர்களை உலகத்தின் ஜனங்கள், அதாவது நடிகர்கள், நடிகைகள், இப்படி மதத்தை சார்ந்த தலைவர்கள், மதத்தின் அடிப்படையில தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த நாட்களில் எழும்பி ஜனங்களை, வாலிபர்களை உசிப்பி விட்டு கொலைகளையும் பலவிதமான தீய காரியங்களையும் செயல்படுத்த எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், கர்த்தரை தேடுகிற நாம் எந்த அளவுக்கு எழும்ப வேண்டும் பாருங்க. கர்த்தர் இந்த பாராக் என்கிற வாலிபனுக்கு கட்டளையிட்டிருந்திருக்கிறார். அவனோ மௌனமாய் இருந்து விட்டான். ஆனாலும் தெபோராள் அவனை விடவில்லை. பிரியமானவர்களே, பலவிதமான தீய காரியங்களை செய்யும்படிக்கு நடிகர்களாலும் அரசியல் தலைவர்களாலும் வாலிபர்கள் உசுப்பேத்தி விடப்படுகிற இந்த காலத்திலே நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாலிபர்களை எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திப்பது மிக மிக அவசியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு வாலிபர்களை எழுப்புகிற கிருபை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவுக்கு எழுப்ப வேண்டுமோ அந்த அளவுக்கு எழுப்ப வேண்டும். வாலிபர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். ஜெபிக்க, ஊழியம் செய்ய அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது முக்கியம் அல்ல. அதைவிட முக்கியமானது அவர்களை ஜெபிக்க வைப்பது, அவர்களை சபையிலே தூண்களாக நிறுத்துவது ரொம்ப 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 முக்கியம். இதை இன்னைக்கு வாலிபர்கள் எழுப்ப பெற்றோர்கள் தடையா இருப்பீர்களானால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அன்பு தாய்மார்களே, பிள்ளைகள் தாய்மார்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கக்கூடியவர். எப்பொழுதுமே வாலிபர்கள் தகப்பனை காய்மகரமாக தான் பார்ப்பார். தேவையில்லாத காரியங்களை தகப்பனை குறித்து இந்த பிள்ளைகளிடத்தில் பேசி பேசி தகப்பனை பகைக்கவும், தகப்பனை அசட்டை பண்ணவும், தகப்பனை உதாசீனப்படுத்தவும், தகப்பனுடைய சொல்லை தட்டும்படியாக செய்யவும் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை தன் பக்கமாய் இழுத்து வைத்திருக்கிறார்கள். அப்பாவை குறித்து தப்பு தப்பா பேசி, அவர் அப்படிதான்டா, அவன் அப்படிதான்டா, அப்படியெல்லாம் பேசி பிள்ளைகளை தன் பக்கமாக வைத்துக் கொள்ளுகிற நிறைய தாய்மார்கள் இருக்கிறார். பெற்றோர்கள், தாய்மார்கள் தன்னுடைய புருஷன் நல்லவனா கெட்டவனா என்பது முக்கியம் அல்ல. தகப்பனை பிள்ளைகளுக்கு முன்பாக தாய் கனப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும், மரியாதையாக நடத்தப்பட வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளை வளரும்போது
அது குடும்பத்திற்கும் சபைக்கும் சங்கத்திற்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். பிள்ளைகளுக்கு வசனத்தை தாய் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிறைய வீடுகள்ல பார்த்திருக்கிறேன். இந்த தாய்கள் தான் நல்ல வல்லமையான ஊழியக்காரர்கள் எழும்புவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். பிளஸிங் யூத் மிஷனுடைய ஸ்தாபகரும் டைரக்டரும் ஆயிருக்கிற அண்ணன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் குடும்பம், அப்பா வாத்தியாரு, அவங்க ஒரு 7 பேரு. அத்தனை பேருக்கும் காலையில கருப்பு காப்பி, பனக்கருப்பட்டி காப்பி தான் கொடுப்பாங்க. அவங்க டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லன்னா அந்த கருப்பட்டி காப்பி அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா இறைச்சி சாப்பாடு. அந்த இறைச்சி சாப்பாடு அந்த பிள்ளைங்க கொடுக்கணும் அப்படின்னா தாய் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு அதிகாரம் ஃபுல்லா படிச்சு மனப்பாடமா ஒப்புவிக்கணும். அப்படி இருந்தாதான் மத்தியானம் இறைச்சி சாப்பாடு. அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் அண்ணன் ஸ்டான்லி. இன்னைக்கு ஒரு பைபிள் டீச்சராக, வேதத்தை பகுத்து போதிக்கிறவராக நம்முடைய தேசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சி. பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு தாயினிடத்தில் இருக்கிறது என்பதை தாய் மறந்து போகக்கூடாது. தாய் எந்த அளவுக்கு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறாளோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறாத பட்சத்தில் இந்த முழு பொறுப்பும் முழு காரியமும் தாயை சார்ந்திருக்கிறது. ஆகவே நிறைய தாய்மார்கள் தகப்பனை தன் பிள்ளைகளிடத்தில் அசட்டை பண்ணி அலட்சியப்படுத்தி பேசி 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 தகப்பனை ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக காண்பிக்கிற தாய்மார்கள் நிறைய இருக்கிறார். தகப்பனையே ஒரு வில்லனாக சித்தரித்து காண்பிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார். ஆனால் இந்த தெபோராள் தீர்க்கதரிசி, தெபோராள் சொன்னால், நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாய் போயின. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றிருக்கிற நாம் எழும்ப வேண்டும். நம்ம வீட்டின் பிள்ளைகளுக்கு தாயாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாயாக, நாம் இருக்கிற அந்த பகுதிக்கு தாயாக, தேசத்துக்கு தாயாக கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அப்படி எழும்புகிற பட்சத்திலே நாம் பாராக்குகளை எழுப்ப முடியும். பாராக்குகளை எழுப்பி இந்த சேனைக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படி பாராக் என்னோட வந்தால் போவேன் என்று தெபோராளை குறித்து சொல்லுகிறார். தெபோராள் சொல்லுகிறாள், நான் வருகிறேன் என்று. அப்படி சந்தர்ப்பத்திலே தான் அவள் எழும்புகிறாள், போகிறாள். 900 இருப்பு ரதங்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கிற அந்த சிசேரா என்பவனை அந்த ரதங்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறார். அந்த காலத்திலேயே ஒரு இருப்பு ரதம் ஒரு பெரிய டேங்க் ஃபேக்டரியா வச்சிருந்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு திறமசாலியா இருப்பார். இந்த பாராக்
தெபோரால் சொன்ன வார்த்தையின்படி செய்து இஸ்ரவேலரை தனக்குள்ளே கூட்டி யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 14வது வசனத்திலே தெபோரால் என்ன சொல்றாள் பாருங்க. எடுத்திருந்தா வாசிங்க. யாரும் இல்லையா? 4ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை தன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கு அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசெராவையும் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயத்தினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். சிசெரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அன்பானவர்களே, இந்த சிசெரா இப்படி ஆவான் என்று சொல்லி தெபோரால் பாராக்கை எழுப்பி அனுப்புகிறாள். பாராக்குக்கு முன்பாக 900 இருப்பு ரதங்களை கொண்டிருக்கிற இந்த சிசெரா ரதத்தை விட்டு கால்நடையாய் நடந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சிசெராவை கையிலே ஒப்புக் கொடுக்கும்படி பாராக்குக்கு முன்பாக போனார். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புகிறார்களோ கர்த்தருக்காக, அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் போகிறார். அதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. கர்த்தர் நமக்கு முன்பாக போகாவிட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு முன்னாலே போகிறார். ஏசாயா 45 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆகவே கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். மல்கியா 2:13 படி தடைகளை நீக்க முன்பாக போகிறார். நம்மோட நடந்து வருகிறார், நடந்து போகிறார். முன்னும் பின்னும் தம்முடைய கரத்தை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பே போகிறவராய் இருப்பார், உங்கள் பிறகாக காக்கிறவராயும் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு அநாதி தேவன் நம்முடைய தேவன். பாராக்கு எழும்பினான் தெபோராளுடைய வார்த்தையை கேட்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டும். பாராக்கை போல எழும்ப வேண்டும். பாராக் ரொம்ப யுத்தங்களை நடத்தி கொண்டு வந்தார். 900 இருப்பு ரதங்களை நொறுக்கடிக்கிறார். இப்பொழுது இந்த 900 இருப்பு ரதங்களை வைத்துக் கொண்டு ஜனங்களை உருட்டி மிரட்டி கொண்டிருந்த சிசெரா என்கிற இவன் உயிருக்கு பயந்து
கால்நடையாய் நடந்து ஓடுகிறதை பார்க்க. அந்த நாட்களிலே யாகேல் என்கிற ஒரு பெண், அவன் கால்நடையாய் ஓடி வருகிறதை பார்த்து அவனை வரவேற்கிறார். யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டையில் உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவள் அண்டையிலே கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடி, பாராக்குக்கு பயந்து ஓடின அவனை கர்த்தர் யாகேல் என்கிற பெண்மணியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். பாராக்கு எழும்பி போகாதபடியினாலே கர்த்தர் தெபோராளிடத்திலே சொல்லி இருந்தார், நீ எல்லாவற்றையும் முறியடித்தாலும் சிசேராவை கொல்லுவதற்கு ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த யாகேல் என்கிற இந்த பெண் அவ்வளவு தைரியசாலி. சிசேராவை தெரியும், 900 இருப்பு ரதங்களை கொண்டு ஜனங்களை பயமுறுத்துகிறதும் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறதும் அவளுக்கு தெரியும். ஆகவே அழைத்து பாராக்குக்கு தப்புவிக்கும்படி தன்னுடைய கூடாரத்திலே ஏற்றுக்கொண்டு அவனை சமுக்காலத்தினாலே மூடுகிறார். அப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்பதான் இந்த கொஞ்ச நேரம் கிருபை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்றார். அவள் தண்ணீரை கொடுக்காமல் பாலை குடிக்கிறார். பால் குடித்தவுடனே அவனுக்கு ஒரு ஓடோடி வந்த களைப்பினால் பாலை குடிச்சவனே அவனுக்கு ரொம்ப டயர்டாகி அவன் தூங்குகிறதற்கு முற்படுகிறான். இந்த யாகேல் அவனை போர்வையினால் மூடுகிறான். ஸ்தோத்திரம். அந்த சிசேரா யாகேலிடத்திலே சொன்னது, அப்பொழுது அவன், நீ கூடார வாசல்ல நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் வந்து இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல்லு. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்போது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் என்று சொல்லு. கொஞ்சம் தண்ணீர் பதிலாக பாலை கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவை ஜெயங்கொள்ள, சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவை நிர்மூலமாக்க தம்முடைய பலத்தினால் தம்முடைய பிள்ளைகளை இடைகட்டுகிறார், நிரப்புகிறார், பலப்படுத்துகிறார். ஆகவேதான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளோடும் நமக்கு போராட்டம். ஆகவே நம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த யாகேல் தன் கையிலே கூடார ஆணியை எடுக்கிறாள், மறு கையிலே சுத்தியலை எடுக்கிறார்.
இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற பிள்ளைகள், கூடார ஆணி எதை காட்டுகிறது என்றால், எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், கூர்த்தீட்டப்பட்டவர்களாய், எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், கூர்மையான இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கூர்த்தீட்டப்பட வேண்டும். அந்த கூர்த்தீட்டுகிற பட்டறை பரிசுத்த ஆவியானுடைய சமூகம். எந்த மனிதன் கூர்த்தீட்டப்படுகிறானோ அந்த மனிதன் எளிதாக ஜெயிக்கிறவனாய் இருக்கிறான். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டு, ஆயுதம் மழுங்கி இருக்க அதிக பலத்தை உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆயுதம் மழுங்கி இருக்க கூடாது. ஆயுதம் எப்பொழுதும் கூராக இருக்க வேண்டும். நாம் தரித்து கொண்டிருக்கிற போராயுதங்கள், நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற போராயுதங்கள் எப்பவும் கூர்மையுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் கூர்த்தீட்டப்பட்டதாக, நம்முடைய அறிவு கூர்த்தீட்டப்பட்டதாக, நம்முடைய நினைவுகள் கூர்த்தீட்டப்பட்டதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் கூர்த்தீட்டப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும். இந்த கூர்மையான ஒரு கூடார ஆணி யாகேல் கையில இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் கையில இருக்கிறோம். கூர்மை தீட்டப்பட்ட ஆயுதமாக இருக்கிறோமோ, மழுங்கி போன நிலைமையில இருக்கிறோமோ யோசித்து பார்க்கிறேன். எப்பொழுதும் நமக்கு ஒரு ஷார்ப்னஸ் தேவை. எப்பொழுதும் அந்த கூர்மையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய அறிவிலே கூர்மை இருக்க வேண்டும். நம்முடைய பகுத்தறிவு கூர்மையுள்ளதாக இருக்க வேண்டும். மழுங்கி போனதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மழுங்கி போனதா இருக்கிறது. இரண்டாவது, அவள் கையில சுத்தியல் வைத்திருக்கிறார். சுத்தியல் வேத வசனத்தை காட்டுகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனாயிருந்தாலும், குடும்பமாயிருந்தாலும், சபையாயிருந்தாலும் அது யாகேலுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. கூர்மையான ஆணியை எடுத்தால், கூடார ஆணியை எடுத்தால், சுத்தியலை எடுத்தால், அவன் நெற்றியில பட வைத்து அப்படியே ஒரே ஒரு அடி அடிக்கிறான். அது பூமியில புதைந்து போகிறது. ஒரே ஒரு கல்லை தாவீது கையில எடுக்கிறான், கவனில் வைக்கிறான், கோலியாத்தின் நெற்றியில படும்படியாய் போடுகிறான். அது கரெக்டா அவன் நெத்தியில போய் படுகிறது. ஒரு பரிசுத்தவான் எழுதி இருக்கிறான், கல்லுகளை பொறுக்கும் போதே கர்த்தர் அந்த கல்லுகளை தாவீதின் கையில கொடுக்கிறதற்கு முன்பாக அதை கோலியாத்தை வீழ்த்துவதற்காகவும் அவன் சகோதரர்களை அழிக்கிறதற்காகவும் அந்த கல்லுகள் அங்கே ஆயத்தமாகி வைக்கப்பட்டிருந்தது. அதைதான் தாவீது தன்னுடைய மெய்ப்பொருளுக்குரிய அடப்பத்தில வைத்துக் கொள்ளுகிறான். தாவீது கையில் அந்த கல்லை எடுத்து கவனில வைத்து சுழற்றும் போது தாவீது டைரக்ஷன் பார்க்கல, தாவீது டைரக்ஷன் எடுக்கல. கர்த்தர் தாவீதின் கையில இருந்த அந்த கவனை கொண்டு நேர் வழியாய் அந்த கல்லை கோலியாத்தின் நெற்றியில படும்படியாய் குறி வைத்து நடத்தப்பட்டது என்று சொல்லுகிறார். அவன் சொன்ன அந்த அறிக்கை, நீ உன் புய பலத்தோடும் மாம்ச பலத்தோடும் வருகிறாய், நானோ கர்த்தர் அருளிய கொஞ்ச நேரம் கிருபையோடு வருகிறேன், கொஞ்ச நேர பலத்தோடு வருகிறேன், கர்த்தர் அருளிய தைரியத்தோடு வருகிறேன்.
என்று கர்த்தரை அங்கே மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி போனபடியினாலே கர்த்தர் அவன் கையில் இருந்த கல்லை பொறுப்பெடுத்துக் கொண்டார் என்று எழுதியிருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு யாகேலை போல நாம் தனிப்பட்ட ஒவ்வொருவரும், குடும்பமும், சபையும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் சிசேரா போன்ற எதிராளிகளை ஜெயங்கொள்ளுவதற்கு நாம் கூர்மையானவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள்ல நீங்க முழுவதும் பாத்தீங்கன்னா தெபோராள் பாடுகிறார், தம்பூரை வாசித்து கர்த்தரை ஜெயத்தை கொண்டாடுகிறார். 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக பர்வதங்கள் கரையும், மலைகள் கரையும். ஏன்னா கர்த்தர் நம்மை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக வைத்திருக்கிறார். உங்க ஞாபகத்துக்காக, புரிதலுக்காக வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 41, 15, 16. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் புயல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். புயல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். என்னை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாகேலின் கையில இருக்கிற கூடார ஆணியை போல மலைகளை தவிடுபொடியாக்க, மலைகளை நிர்மூலமாக்க கர்த்தர் உன்னை கூடார ஆணியை போல புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் உன்னை கையிலே எடுக்கிறார், என்னை கையிலே எடுக்கிறார். எஸ், நீங்களும் நானும் பர்வதங்களை நொறுக்குகிற, மலைகளை நொறுக்குகிற, தவிடுபொடியாக்குகிற புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக தேவன் கையில நாம் இருக்கிறோம். யாகேலை பயன்படுத்தி சிசேராவை தேவன் ஒரு கூர்மையான ஆணியை கொண்டு, சுத்தியலை கொண்டு அவனை கொல்ல முடியுமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக அவர் கையில இருப்போமானால், கர்த்தர் நம்மை கொண்டு நம் வாழ்கிற பகுதியில, நம்முடைய வீட்டில, நம்முடைய ஜனங்கள் நடுவில, உறவுகள் நடுவில பெரிய வெற்றியை நமக்கு தருவார். இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் பெரிய வெற்றியை தருவதற்கு நம்முடைய கையில இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையின்படி நாம் கூர்மையான ஆயுதமாக, எந்திரமாக மாற்றப்படும் போது கர்த்தருடைய வசனம் நம்மை பலப்படுத்தி அநேக சிசேராக்களை அழிக்க, நாசமாக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்
என்னோடும் உங்களோடும் பேசி இருக்கிறார். அப்படியே நாம் நம்முடைய சிரசின் மேலே கைகளை வைத்து செபிக்க போறோம். வலது கரத்தை வைத்து செபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்த்து உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறேன். இந்த தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின 900 இருப்பு ரதங்களை கொண்டிருந்த சிசேராவை அழிப்பதற்கு யாகேலை பயன்படுத்தின கர்த்தர் உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை என் மேலே வைத்து யாகேல் கையில் இருந்த கூர்மையான கூடார ஆணியை போல உம்முடைய வசனமாகிய சுத்தியலை வைத்து எல்லா இடங்களிலேயும் ஜெயம் எடுக்கும்படிக்கு கர்த்தராகிய தேவன் நாங்கள் கூர்த்தீட்டப்பட்டவர்களாக புதிதும் கூர்மையான பற்கொள்ள எந்திரங்களாக மாறும்படி காலைவேளை நம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை எங்கள் மேலே ஊற்றுவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.